ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சூடாக இட்லி எடுத்து இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்றப்ப நீங்கள் 7 இட்லி சாப்பிட்டா கூட பத்தாது, அந்தளவுக்கு வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் குறைவாக எடுத்தால் போதும். 1/2 கப் தேங்காய். எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. தேங்காயும் பொட்டுக்கல்லையும் ஒரே அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தண்ணி மாதிரி அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் தான் எடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் நல்ல ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா 3 மிளகாய் வரைக்கும் போடலாம். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும், தண்ணியாட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து குழந்தைங்களும் எல்லாரும் சாப்பிடுவாங்கிறதுக்காக 2 மிளகாய் போடுறேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா 3 மிளகாய் தாராளமாக போடலாம். நல்லா வந்து ஸ்பைஸியாக செய்கிறப்ப தான் இந்த சட்னி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ தான். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி நல்லா தண்ணி விட்டு அரைச்சிருங்க. நீங்கள் கடைசியிலும் தண்ணி கலந்துக்கோங்க. இந்த சட்னி வந்து நல்லா தண்ணி மாதிரி இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே நம்ம இட்லி மேலே ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இட்லி ஊறுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இந்த சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தாளிச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வாசத்துக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சு உள்ளே கொட்டிட்டு சூடாக சூப்பராக வந்து நீங்கள் இட்லி ஊற்றி வச்சு எடுத்து இட்லி சூடான இட்லி மேலே அப்படியே இட்லி முழுகிற அளவுக்கு இந்த சட்னி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணியாட்டு அரைக்கணும். இது இட்லிக்குன்னு இல்லை, தோசைக்கு, அதுக்கப்புறம் ராகி தோசை, கோதுமை தோசை, அந்த மாதிரி ஐட்டமுக்குமே வந்து இது நல்லா சூட் ஆகும். பொங்கலுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அரைக்கிற சட்னி. நான் வந்து இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட போகிறேன். நல்லா சூடாக இட்லி எடுத்து பஞ்சு மாதிரி இட்லிக்கு இந்த சட்னியை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். என்னென்னா நீங்கள் தேங்காய் அரைக்கிறப்ப தேங்காய் நிறையா போடுறப்ப ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது சட்னி. நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் சட்னி வச்சுருக்கலாம். அந்த ஒரு தேங்காயோட அந்த ஒரு வாசம் சீக்கிரம் வராது. நல்லா வந்து இட்லி ஃபுல்லாக முழுகி ஊறுற அளவுக்கு சட்னி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ஒரு நாள் இட்லிக்கோ தோசைக்கோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.